1 கோடி சேர்க்கறதுங்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. லைலா காலேஜில் எத்தனை லட்சம் பேரா எத்தனை 1000 பேரா வந்தாங்கங்கிறது எனக்கு கணக்கு தெரியாது. பட் பாருங்கள், எத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. பட்டு யூ மஸ்ட் ட்ரை டு அவாய்ட் இம்ப்ரெஸிங் த நெய்பர்ஸ். ஸோ அது சின்ன வயசில் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஏர்லியாக இந்த திறமையை கண்டுபிடிச்சி ஸ்ட்ரைட்டாக T20, ஸ்ட்ரைட்டாக விஜய் மாதிரி ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் சார் எடுத்துச்சு? கண்டிப்பாக சொல்லணுமா? கண்டிப்பாக சொன்னோம் சார், தெரிஞ்சுக்கணும் சார், இந்த ஆர்வமாக இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் சார், இந்த மாதிரி 1 கோடி நான் 30 வருஷத்தில் சேர்த்தேன் அப்படின்னா அதோட வேல்யூ ரொம்பவே கம்மி அப்படின்னு. இப்போ ஒரு வேளை நான் சீக்கிரம் அடைஞ்சா எப்படி? அதாவது எனக்கு 1 கோடி வேணும், ஆனால் 30 வருஷத்துல இல்லை, வெறும் 5 வருஷத்தில் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும்? இல்லாரை எல்லோரும் இல்லுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அதுதானே இல்லாரை எல்லோரும் எல்லுவர், ஆனால் இல்லைன்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்கன்னு தான் ஒரு பொருள். பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். ஒருத்தனுக்கு தகுதியே இல்லாட்டினாலும் பணம் இருந்துன்னு சொன்னால் அவனை தகுதி உள்ளவன் ஆயிடுவான்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாரு? செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தண்ணீர் கூறியதில்லுங்கிறார். எதிரியோடைய ஆணவத்தை அடிக்கிறதுக்கு கூட பணம் தேவை அப்படிங்கிறார். டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், 1 கோடி சேர்க்கறதுங்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப்பை நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக சூஸ் பண்ணணும். வாட் வி கால் எ ப்ளூ பிரிண்ட். அந்த 1 கோடி அச்சீவ் பண்ணிடலாம். அந்த 1 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பில்லரை மட்டும் போட முடியாது இல்லையா, ஃபவுண்டேஷனை நீங்கள் போடணும். வாட் வி கால் எ ப்ளூ பிரிண்ட். நம்ம எப்படி வச்சுக்கலாம்னு சொன்னால், ஃபினான்ஷியலி விஜய் வின்னு வச்சுக்கலாம். ஓகே, V1, V2, V3, V4, V5. இந்த V5ங்கிறது எல்லாமே வின்னு வச்சுக்கலாம். விஜய்ங்கிற மாதிரி V1 which is விழிப்புணர்வு இல்லை விழிப்பு, அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம முதல்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஒருத்தவங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சேவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பணக்காரன் ஆவாங்க இல்லையா. இது 3 தான். இது 3 வகையான பீப்புள் தான். இந்த 3 வகையான பீப்புளுக்கு உண்டான ரோட் மேப் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் விச் இஸ் V1, விச் இஸ் அந்த மினிமம் விழிப்புணர்வு இருக்குது இல்லையா, அது எல்லாருக்கும் வேணும். விச் இஸ் வாட் நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான். நம்ம எல்லாருக்கும் எல்லா வீடியோலையும் என்ன சொல்லியிருக்கோம்? ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை, டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை, ஹார்ட் அண்ட் கேன்சர் தேவை, ஒரு நல்ல கெரியர் வேணுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். பட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் சொன்னதில்லை. ஒருத்தர் எவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும், மினிமம் ஃபவுண்டேஷனை அந்த 1 crore 5 வருஷத்தில் அவர் ரீச் பண்ணிடுவார். அதுக்கு உண்டான பிளானை நம்ம கொடுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், இப்போ ஒருத்தருக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பார்? 6 லட்சம் சம்பாதிக்கிறார். ஸோ அவருடைய இன்கம் டிவைடட் பை 2 விச் இஸ் 6 lakhs டிவைடட் பை 2 3 lakhs. அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை இருந்ததுன்னு சொன்னால் 3 lakhs into 3 9 lakhs ஆகுது மினிமம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை வச்சுக்கணும். 2 குழந்தைங்க இருக்குது, 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 3 lakhs into 4 12 lakhs ஆஃப் மினிமம் ஹெல்த் கவர் அவர் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். அப்புறம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். என்ன டேர்ம் இன்சூரன்ஸு? எந்த இன்சூரன்ஸும் ஒருத்தருக்கு தேவை கிடையாது. ஒன்லி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அது எவ்வளோ எடுக்கணும்? 20 times ஆஃப் த ஆனுவல் இன்கம் எடுக்கணும் மினிமம். இப்போ அவர் இறந்து போகிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 வருஷம் குடும்பம் நடத்துறதுக்கு, ஒரு மினிமம் உப்பு புளி மிளகா வாங்கிக்கிறதுக்கு அந்த ஒரு 20 வருஷமாவது அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். விச் இஸ் இந்த இடத்துல 6 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். 20 years ஆஃப் அன் இன்கம் 1.2 crores தான் அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் பேசிக் என்ன? எமர்ஜென்சி. மினிமம் ஒரு 3 months சேலரி என்ன பண்ணணும்னா ஒரு எமர்ஜென்சியை வச்சுக்கணும். தென் ஹீ மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஜாப், கெரியர். நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு, இன்றைக்கி இருக்கிற ஏஐ வேர்ல்டில் ஸ்கில் செட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். லைலா காலேஜ் பார்த்தீங்கல்ல ஒரு 2 நாள் முன்னாடி. லைலா காலேஜில் எத்தனை லட்சம் பேரா எத்தனை 1000 பேரா வந்தாங்கங்கிறது எனக்கு கணக்கு தெரியாது. பட் பாருங்கள், எத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க, பட்டு வேலை இல்லைன்னு பாருங்கள். திஸ் இஸ் கோயிங் டு பி த ஆர்டர். நான் படித்து 24 வருஷம் படித்து வரும்போது அப்படி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஐடி பூம் நல்லா பெருசாக வந்தது. அப்புறம் 2008 கொஞ்சம் நல்லா ஆச்சு. அப்புறம் திருப்பியும் மேலே போச்சு. ஸோ எவ்ரி 3-4 years இந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இது இந்த வறுமை நகர படத்துலேருந்து 1980 இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம நல்ல கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான், நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனை சரி பண்ணாமல் நீங்கள் பில்லரை போட்டு பில்டிங்கை எழுப்புறதுல பிரயோஜனம் கிடையாது. ஸோ V1 விழிப்புங்கிறது விஷன்.
அவரோட விஷனை, அவரோட பேசிக்ஸை, ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக அவர் பில்ட் பண்ணிக்கணும். சார் இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ப்ளூ பிரிண்டில் மொத்தம் ஒரு 5 வருஷம் சொல்லியிருந்தீங்க, 5 விஷயம் சொல்லியிருந்தீங்க. V1 சொல்லிட்டீங்க, V2, V3, V4, V5 சொல்லிட்டீங்கன்னா V6 சக்ஸஸ்ன்னு நாங்கள் போட்டுருவோம் 1 crore ரீச்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ ரெண்டாவது V2 which is void, விளக்குறது. நிறைய விஷயம் பண்ண தேவையில்லை. ஆகார அளவிட்டுதாயினும் கேடில்லை போகார அகலாக்கடைங்கிற மாதிரி. வருமானம் கம்மியாக இருக்குன்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. வருமானத்துக்குள்ளே செலவு வச்சுக்கணும். வருமானம் ஒரு பக்கம் வருது, பக்கெட்டில் தண்ணி ஓட்ட போயிட்டே இருக்குது, தண்ணி போயிட்டே இருக்குதுன்னு சொன்னால் தெர் இஸ் நோ சேவிங்ஸ். சேவிங்ஸ் இல்லைன்னா இன்வெஸ்டிங் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லீக்கிங் பக்கெட்டை தவிர்க்கணும். ஸோ அதுதான் வாய்டு. V2 வாய்டு, அதுதான் மெயின். ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்? You must try to avoid impressing the neighbors. If you buy things which you don't need, soon you will have to sell things which you need என்கிறார் பஃபட். ஸோ தேவையில்லாத பொருட்களை மற்றவனுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவை இருக்கிற பொருட்களை பிற்காலத்தில் விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இந்த பேசிக்ஸும் கிளியராக நீங்கள் பண்ணணும். அதுதான் V2, தட் இஸ் கால்ட் வாய்டு, தட் இஸ் கால்ட் விளக்கு அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். விளக்கு அதுலேயும் V வரும் விஜய்க்கு. ஓகே. ஸோ மூணாவது வேல்யூ. V3ங்கிறது வேல்யூ, விதை. ஓகே சார், விதைன்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிகமிங் இஸ் ஆல்வேஸ் ஹெவியர் தேன் ட்ரீமிங். யார் வேணால் கனவு காணலாம், பட் அந்த மாதிரி ஆகுறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த வேல்யூ என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 crore ரீச் பண்ணிவிடுவோம், 2 crores ரீச் பண்ணிவிடுவோம், அதெல்லாம் இட் இஸ் கரெக்ட். பட் இந்த வேல்யூ ஆஃப் மணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒருத்தர் 25 வயசில் ஒரு 20,000 ரூபா முதலீடு பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 10% தான் ரிட்டர்ன்ஸ் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு அவருடைய 60வது வயசில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 84 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், அவருக்கு ஒரு 7.66 crores கிடச்சிருக்கும். சப்போஸ் அவர் வந்து 35 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, விச் இஸ் 10 years லேட்டர். 25 வயசு இல்லாமல் 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் 40,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறாரு, விச் இஸ் டபுள் த அமௌண்ட். அவர் 20,000 தான் பண்ணுறாரு, ஒரு 40,000 ரூபா பண்ணுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 1.2 crores இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், ஆனால் இவருக்கு 60வது வயசில் பார்த்தீங்கன்னா 5.35 crores தான் கிடைக்கும். ஸோ இவர் ஒரு 36 லட்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், ஆனால் இவருக்கு 2.3 crores ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி என்ன, அந்த வேல்யூ ஃபார் மணி என்ன, ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அலெக்சாண்டர் மார்சிடோனாக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ராஜாவானார். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். ஐசக் நியூட்டன் வந்து கால்குலஸ்ஸு இதெல்லாம் கண்டுபிடிச்சார், ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் பண்ணார். ஸோ அது சின்ன வயசில் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஏர்லியாக அந்த திறமையை கண்டுபிடிச்சி லாங்கராக குவிட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த சாதனைக்கு உண்டான ஒரு இது. ஸோ யூ மஸ்ட் ஸ்டார்ட் ஏர்லி. எதில் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதா இருந்தாலும் சரி, யூ மஸ்ட் ஸ்டார்ட் ஏர்லி. நீ நல்ல ஃபாஸ்ட்டான ட்ரெயினில் ஏறினாலும் சரி, நீ நடுவில் குதிக்காமல் இருக்கணும். அந்த டெஸ்டினேஷன் வர வரைக்கும் ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு, வாட் வி கால் PDF, பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸோட அந்த இலக்கை நீங்கள் நோக்கி போகணும். ஸோ தட் இஸ் த தேர்ட் பார்ட், விச் இஸ் வேல்யூ ஃபார் மணி என்னங்கிறத கிளியராக அந்த ரோட் மேப்பில் அவர் தெரிஞ்சுக்கணும். இவருக்கு இந்த 1 crore ரீச் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 crore ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். நம்ம பழைய வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு செடி வச்சுருக்கோம், அந்த செடியை வளர விடாமல் ஆடு மாடு வந்து சாப்பிடும். அதே அந்த செடி மரமாயிடுச்சுன்னா அதே மரத்துக்கு கீழே வந்து எல்லா ஆடு மாடு வந்து ஒதுங்கும். ஸோ அந்த செடியை வளர்க்குறதுங்கிறது SIP. செடி மரமாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த மரத்துலேயே வந்து அந்த ஆடு மாடு ஒதுங்கிறது வந்து SWP. SWPங்கிறது என்னென்னா, நீங்கள் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து உங்களுடைய பென்ஷனை நீங்களே வித்ட்ரா பண்ணிக்கிறது தான் இந்த SWP. ஸோ ஒன்ஸ் அவருக்கு 1 crore ரீச் பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் 1 crore ரீச் பண்ணிட்டாருன்னு சொன்னால் 10% க்ரோத்தில் 7 yearsலேயே அவருக்கு 2 crores ரீச் பண்ணிவிடுவார். ஸோ 2 crores-லேருந்து 3 crores ரீச் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு 4 years தான் ஆகும். 3 crores-லேருந்து 4 crores ரீச் பண்ணுறதுக்கு அவர் ஜஸ்ட் 3 years தான் ஆகும். 4 crores-லேருந்து 5 crores ரீச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 years தான் ஆகும். 10% ரிட்டர்ன்ஸ். அவர் 10 கோடி 9 கோடியிலேருந்து 10 கோடி ஆகிறதுக்கு அவருக்கு ஜஸ்ட்டு 1 வருஷம்தான் ஆகும். ஏன்னா மணி மேக்ஸ் மோர் மணி. வெறும் கை முழம் போடாது. பணம் ஒன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் மணி இட் செல்ஃப் வில் மேக் மோர் மணிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த வேல்யூ தட் ஹி ஹேஸ் டு நோ
பிஃபோர் ஹி அட்டைன்ஸ் த கோல் ஆஃப் 1 crore. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 5 வருஷத்துலேயே சேர்க்கணும், 5 வருஷத்துலேயே 1 கோடி சேர்க்கணும், ஸ்ட்ரெயிட்டாக T20, ஸ்ட்ரெயிட்டாக விஜய் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் ஆகிடணும், அது மாதிரி கேட்டிங்க. விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு, ஒரு எளிமையான மனிதருக்கு கஷ்டம். பட் சிரமம் தான், ஆனால் வந்து இம்பாசிபிள் கிடையாது, பண்ண முடியும். ஒருத்தர் வந்து ஒரு 1.3 lakhs மந்த்லி எஸ்ஐபி போட்டார்னு சொன்னேன். ஏன்னா நான் எடுக்கிறதெல்லாம் 10% ரிட்டர்ன்ஸ். நான் வந்து 12%, 13%, 15%லாம் எடுக்கல. 10% ரிட்டர்ன்ஸ் விச் இஸ் ரியலிஸ்டிக். ஏன்னா கண்ட்ரி இஸ் க்ரோயிங் அட் அட்லீஸ்ட் 5%. நீங்கள் இன்ஃப்ளேஷனே 7% இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தர் ஒரு 1.3 lakhs எஸ்ஐபி 5 வருஷம் போட்டார்னு சொன்னால் 1 crore ரீச் பண்ணலாம். இல்லை அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறாரு, ஒரு 10 வருஷம் போடுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு 1 crore ரீச் பண்ண முடியும் at 10% ரிட்டர்ன்ஸ். ஓகே. இல்லை அந்த 50,000 எஸ்ஐபியும் கஷ்டம், ஒரு 25,000 தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் 25,000 எஸ்ஐபி 15 வருஷம் போட்டாலே அந்த 1 crore ரீச் பண்ண முடியும். சார் அதுவுமே கஷ்டம், 10,000 தான் போட முடியும்னா 20 வருஷம் பண்ணீங்கன்னு சொன்னால் 1 crore, அரௌண்ட் 1 crore நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் 10,000 போடப்போது ஒரு 12% ரிட்டர்ன்ஸ், மற்றதெல்லாம் 10% ரிட்டர்ன்ஸ் இருந்தாலே போதுமானது. ஏன்னா 10% ரிட்டர்ன்ஸ் போய் இன்னும் கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வேல்யூ என்னங்கிறத நம்ம அந்த V3ல நம்ம தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் கால்ட் த சீட், விதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். 4th one V4 விச் இஸ் வெலாசிட்டி. என்னன்னா இங்கேருந்து எப்படி விரிவு பண்ணுறது. இங்கே பணத்தை ஒன்ஸ் 1 crore சேர்க்கறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் மணி வில் மல்டிப்ளை. ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, ஃபவுண்டேஷன் V1 பண்ணிட்டீங்க, V2 பண்ணிட்டீங்க, V3 பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த V4 விச் இஸ் நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் 1 crore ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மணி வில் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. தென் V5ங்கிறது என்ன, விச் இஸ் ஃப்ரீடம். வீல விக்ட்ரி விச் இஸ் த ஃப்ரீடம், விடுதலை. அதுவும் V வருது பாருங்கள், விடுதலை. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இந்த 1 crore போதுமா, 1 crore வந்தாலே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிடுமான்னு சொன்னால் இன்மையிலையும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நிறைய பேரால் அதை கூடி பண்ணுறது சிரமமாக இருக்குது. ஸோ நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைல் இன்னமும் கம்மியாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளித்து, எல்லாரும் வந்து 5 star ஹோட்டலில் சாப்பிட்டு இல்லை. ஸோ நம்ம இதில் நிறைய ஏழை மக்கள், நிறைய நடுத்தர மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு எட்டாத கனியாக இந்த 1 crore இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ரோடு மேப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய வியூகேஷன். சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த விஷயத்த ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார், இதை கடைசி கொஸ்டினாகவும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை போய் ஃபாலோ பண்ணால் போதுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. நான் சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார், உங்களோட ஃபர்ஸ்ட் crore ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் சார் எடுத்துச்சு? கண்டிப்பாக சொல்லணுமா? கண்டிப்பாக சொல்லணும் சார், தெரிஞ்சுக்கணும் சார், கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. 2018 எனக்கு 10 years இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வந்தது. ஐ செலிப்ரேட்டட் இன் மொரீஷியஸ். ஓகே. அங்கே தான் வந்து நான் அது வரைக்கும் என்னுடைய பாஸ்வேர்டே என்ன வச்சுருப்பேன்னா வெல்த் 1 crore வச்சுருப்பேன். இந்த டெஸ்க்டாப் பாஸ்வேர்டு அது இதெல்லாம். ஸோ மை செல்ஃப் அண்ட் மை ஃபேமிலி செலிப்ரேட்டட் இன் 2018 செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது ஃபஸ்ட்டு 1 crore ரீச் பண்ணது 2018. சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு 1 crore ரீச் பண்ணது 2018ன்றப்போ அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சா சார்? இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களே சார், மணி வில் மல்டிப்ளை அண்ட் மேக் நிறைய வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ரியலிஸ்டிக்காக உங்களால் கண்கூட பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பணத்துடைய தேவை வந்து நிறைய இருந்தது. எல்லாம் ரொம்ப எளிமையான மக்கள்லேருந்து வந்தது தானே, சாப்பாடுக்கே கஷ்டம், ரேஷன் அரிசியில் சாப்பிட்டு வந்தது தானே. ஸோ நம்மக்கிட்டேயும் நம்மளாலேயும் இந்த 1 crore ரீச் பண்ண முடியுங்கிற அந்த இது வரும்போது, ஸோ அப்போ மைண்ட் என்ன சொல்லுவான், சார் அடுத்தது 2 crores, அடுத்தது என்ன வேறு ஏதாவது செய்யணும், வேறு ஏதாவது பண்ணணும். ஸோ பணத்துடைய தேவை அவ்வளோ பெருசாக இல்லை. ஒன்ஸ் அந்த 1 crore ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய இது இல்லை, எதுவுமே வந்து கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப இதாக இருக்கும். ஒன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஓகே நம்மளாலையும் முடிஞ்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து ஒன்று என்னுடைய ஒர்க்கு கெரியரு லக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக உங்களை மாதிரி ரைட் பீப்புள் ஆர் ஆல் தேர் வித் மீ ஆல்வேஸ். நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஹெல்ப் மிஸ். ஓகே சார். சார் ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு 5 விஷயங்களை ஈஸியாக சொல்லிட்டீங்க. 1 crore இந்த மேப் இருந்தால் போதும் அப்படின்றது அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ். தேங்க்யூ ஸோ மச்.